ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணினேன். காலையில் இவங்க கிளம்புறதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு வேலையாக வாங்கிடுவேன். பெட்டில் வந்து ஜூஜு பாப்பாவோட முடி நிறைய இருந்தது. சரி, இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு அதில் அவங்கள இறங்க சொன்னேன். அதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு. இவங்க க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பெல்லை வந்து ஊற வச்சு துவைக்கிறேன்னு ஊற வச்சுட்டாங்க. இதை துவைக்கக்கூடாது, வெறும் டஸ்ட்டு மட்டும்தான் தட்டி விடணும். இவங்க நல்லா நான் பளிச்சுன்னு கழுவி தரேன்னு சொல்லி ஊற வச்சு சிக் பண்ணிட்டாங்க. இது 2 நாள் ஆகும் இந்த சிக்கை எடுக்கிறதுக்கு. அது இப்போ ஆகிறதில்லன்னு நான் விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் டியூப் லைட்டு, டேபிள் ஃபேன்லாம் எப்படி கழுவுவாங்க? நம்ம எல்லோரும் ஈரத்துணி வச்சு துடைப்போம், டஸ்ட்டு தட்டி விடுவோம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து சோப்பு தண்ணி போட்டு கழுவுவாங்க. அப்போ அடுத்து அந்த பொருள் ஓடாது, கெட்டு போயிடும். டியூப் லைட்டை கழட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணால் தான் பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லி அதை எடுத்து வாஷ் பண்ணுவாங்க. டேபிள் ஃபேன் மேலே நுரைய ஊற்றி வாஷ் பண்ணுவாங்க. அடுத்து அது கெட்டு போயிடும், போட்டால் ஷாக் அடிக்கும். அதனால் அவர்கிட்ட முக்கால்வாசி வேலை சொல்லக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. அவரை வச்சு வாங்கிக்க வேண்டியது. நமக்கு வைத்த அடிமை அவர் மட்டும்தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எறா பிரியாணி தான் செய்ய போகிறோம். சார் இருந்தாருன்னா செய்ய முடியாது, அதனால் அவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன். எறா பிரியாணி 65 தான். இந்த எறா பிரியாணிக்கு லைட்டாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு அந்த தண்ணி கொட்டிடுங்க. இன்னொரு தண்ணியும் போட்டு அலசி கொட்டிடுங்க, இல்லைன்னா அதில் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு தான் இந்த தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஒரே தட்டில் எடுத்து வச்சுட்டேன். 65க்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். அரிசியும் ஊற வச்சுட்டேன். எறா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மசாலா கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி கிரேவி கம்மியாக இருந்தால் ரைஸில் டேஸ்ட்டு வர மாதிரி வராது. இதில் கொஞ்சம் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் அதுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எப்பயும் செய்கிற மாதிரி தான் பிரியாணி. வெங்காயத்துக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கணும் நல்லா வதக்கிறதுக்கு, மற்றபடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். லெமனு, தயிர் இதெல்லாம் கூட நல்லா போட்டு வதக்கி இதை போட்டும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே அந்த ஜூஸ் போகும். அதுக்கு தான் எறாவை வந்து தொக்கு பண்ணி சாப்பிட்றது. தொக்கு பண்ணினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பாடு வடித்து நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். நம்ம தான் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்றதுனால பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்போ பண்ணினாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தான் சைட் டிஷ் வந்து விதமாக வச்சுக்கிறது. இதை எப்பயும் நார்மலாக நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கி எறாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. தம்முக்குன்னா தவா கிவாலாம் வைக்கிறதில்ல, பக்கத்தில் இருக்கிற சின்ன குண்டான் தான் வைக்கிறேன். அந்த குண்டானில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜூஜு பாப்பாவோட குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு, அதை தான் எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தம் போட்டு மூடிடலாம். நெய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். அரிசியை வந்து நம்ம ஏன் தவா வைக்கல, அடி பிடிக்காதான்னு யோசிக்காதீங்க. நம்ம திறந்து பார்த்து சைடில் கரண்டி விட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம். தண்ணி சப்போஸ் கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து லைட்டாக தெளிச்சுக்குங்க. தெளிச்சுட்டு தட்டு போட்டு மூடி மறுபடியும் வெயிட் வைங்க, ஒன்றுமே ஆகாது, நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற பிரியாணி, நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 65 ஃப்ரை பண்ணிக்கலாம். எது செஞ்சாலும் 65 இருக்கணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அதுக்கும் நான் கடலெண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நான் தோசைக்கு தான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், காரக்குழம்பு அப்படிலாம். இந்த 2-3 தடவை பிரியாணி பண்ணேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 65 பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து எப்படி கரெக்டாக அப்படி லைனாக பேசலாம் தெரியாது. எனக்கு எப்படி பேச தெரியுமோ நான் அப்படி தான் பேசியிருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.
நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே வேண்டாம் பிரியாணி செய்ய. நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம செய்கிறது தான், நம்ம போடுறது தான். பாருங்கள் 65 பிரியாணி ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.